செந்தில்நாதன் மாவட்ட செயலாளர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த மண் வீரம் செறிந்த மண். இந்த மண்ணுக்கு என்று தனி பெருமை உண்டு. இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள்தான் ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள், மாமன்னர் மருது சகோதரர்கள், வாளுக்கு வேலி அம்பலம் அவர்கள், வீரத்தாய் குயிலி அவர்கள், இவரெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். அப்படி வீரம் நிறைந்த மக்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. இந்த இடத்தில் பேசுவதற்கு எனக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய வரம். எவ்வளவு பெரிய வீரம் செறிந்த மண்ணில் இப்படி வீரமிக்க மக்கள் வாழ்ந்த பூமியில் பேசுகின்ற பாக்கியத்தை இறைவன் எனக்கு வழங்கியதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து, இன்றைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியில் அண்ணா திமுகவுடைய வெற்றி வேட்பாளர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு பி.ஆர். செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர், நன்கு அறிமுகமானவர், இந்த மாவட்டம் வளர்வதற்கு துணை நின்றவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு பெற்று தந்து இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக விலகியவர் அறிவிச்சார் திரு செந்தில்நாதன் அவர்கள். போன முறை அவரை எம்எல்ஏ ஆக்கினீங்க, இந்த முறையும் அவரை வெற்றி பெற்று ஆளுங்கட்சியில எம்எல்ஏ ஆக்க வேண்டும். ஆக்குவீங்களா? நம்முடைய சின்னம் பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் தேர்ப்போக்கி வி பாண்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அவரும் அந்த இயக்கத்திற்காக உழைத்தவர், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். அவரும் வெற்றி பெறுவதற்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கு அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 2 தொகுதியிலும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக நம்முடைய கூட்டணி 4 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு
இந்த வீரம் செறிந்த மண் என்பதற்கு ஜல்லிக்கட்டு வீரர்களே சான்று. இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்குது. அதேபோல வடமாடு அந்த நிகழ்ச்சியும் புகழ்பெற்ற பகுதி இந்த பகுதி. ஆக ஜல்லிக்கட்டு விளையாட்டும் வடமாடு புகழ்பெற்ற அந்த விளையாட்டும் இரண்டும் முக்கியமான விளையாட்டுகளாக திகழ்வது இந்த மாவட்டத்தில். இந்த 2 ஜல்லிக்கட்டும் வடமாடு பிடிப்பதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு அதற்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தவுடன் வழங்கும். எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்றதோ அனுமதி கிடைத்து நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அதேபோல இப்போ ஆன்லைன் முறையை கடைபிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதிமுக அரசு வந்த பிறகு இந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த பழைய முறையை நடைமுறைப்படுத்தும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற போது காளைகளால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் படுகாயமடைந்து உயிரிழந்தால் அந்த வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறுகின்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாம் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்து அந்த பிரிமிய தொகையை அரசாங்கமே செலுத்தும். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தியாக மாறிவிட்டார் என்று பேசியிருக்கிறார். சந்தியாவே சந்தினா சங்கியா. ஸ்டாலின் பேச்சு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, தோல்வி பயத்தால் காங்கிரஸ் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? இன்றைக்கு உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்கிறாரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? முரசொலி மாறன் சங்கியா? அவர் ஒத்துக்கிறார், ஸ்டாலின் ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, அண்மையில் காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? ஆக ஸ்டாலின் அவர்களே, உங்களை பதவிக்கு தக்கவாறு பேசி பழகுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் செவி கிழிந்து விடும். அதே போல புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளது கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம், என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. 18,000 குழந்தைகள். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடைபெற்று கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு போக்சோ வழக்கின் மூலமாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல,
சமூகத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுகிட்டது. போக்சோ வழக்குனா சிறுமிகள், பெண் சிறுமிகள், அந்த குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டா அதுதான் போக்சோ வழக்கு பதிவு செய்ய முடியும். ஒரு ஆட்சியில் ஒரு அமைச்சர் கொடுத்த வாக்கு மூலம் 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப என்ன? ஸ்டாலின் அப்பப்போ பேசுறார், என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, சுமார் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? ஆக உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தகுதி இருக்குதா? சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில் சட்ட சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை மேலும் தொடர்ந்தால் அதற்கு எங்களுடைய தொண்டர்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு நன்றா தெரியும், கஞ்சா போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் கொடூரமா அறிவாளால் தாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் எங்களை பற்றி பேசுறார். வெக்கமா இல்லை? அது மட்டும் இல்லை, கோவில் காவலாளி அஜித் குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை, திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியா நடக்குது, ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில முறையா நடக்குதா? ஏன்னா பொம்மை முதலமைச்சர், அவர் எங்க போய் ஆட்சி செய்ய முடியும்? அப்படித்தானே? நிச்சயமாக வழங்கப்படும். நான் பின்னாட வரேன். ஆக ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு தகுந்த பதிலடி உடனுக்குடன் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமான போவதுக்கு காரணம், நிரந்தர சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியல. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசு தேவையா? கிட்டத்தட்ட நீதிமன்றம் வரை போய் நீதிமன்றம் சொல்லியும் கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கல. அப்புறம் எங்க போய் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும்? சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு போதை பொருள் விற்பனை எல்லா இடத்திலும் நடக்குது இல்லைங்க? நடக்குதா இல்லையா? வேண்டும் வேண்டும் போதை பொருள் இல்லாத தமிழகம் வேண்டும் என்று வாசகம் எழுதியிருக்கிறார். இது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் தமிழகம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாம் இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டது. நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில்
சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அப்பொழுது என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் கிராமத்திலிருந்து நகர வரை இந்த கஞ்சா அமோகமாக விற்பனை நடக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். பொதுக்கூட்டத்தில் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும், பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தணும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செவிசாய்க்கல, அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு போதை பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். உண்மைதானே? நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு இதை தவிர்த்திருக்கலாம். இந்த போதை ஆசாமிகளால் தான் அங்கங்க கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்கின்ற சம்பவம் இந்த போதை ஆசாமிகளால். ஆக அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் நிச்சயமா உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி. ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துணையோடு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றுகின்ற காரணத்தினால்தான் காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். ஆக இன்றைக்கு காவலர்களே இந்த போதை ஆசாமியால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதோடு இன்றைக்கு நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெருக வேண்டும். அதற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலே தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. முதற்கட்டமாக 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதெல்லாம் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு உற்பத்தியை பெருக்க விட்டது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அதே வழியில் வந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நாங்கள் சென்னையில் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. பெரும்பாலான ஒப்பந்தங்கள் இன்றைய நடைமுறைக்கு வந்திருக்குது. அதனால உற்பத்தி பெருகி இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்திருக்குது. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. ஆனா திமுக என்ன செஞ்சிருக்குது? அண்மையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. சட்டமன்றத்தில் கூட சொன்னாங்க, பேட்டி கொடுத்தார் முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக 15 லட்சம் கோடி முதலீட்டை இழுக்கப்பட்டதாகவும் அதனால் 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று தெரிவித்தார். ஒரு தொழிற்சாலை வரணும்னா உடனே வந்துடாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு முதல் கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும். தொழிற்சாலைக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்த வேணும். அதுக்கு பிறகு மத்திய மாநில அரசுடைய அனுமதி பெற வேண்டும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும். அதுக்கு பிறகு அந்த தொழிற்சாலை கட்டமைப்புக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் பெருக்க வேண்டும். வங்கியில கடன் பெற வேண்டும், இல்லது நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அதற்கு பிறகு அதற்கு தேவையான கட்டடங்களை கட்ட வேண்டும். பிறகுதான் பயன்பாட்டுக்கு வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது பெரிய தொழில்கள் துவங்க வேண்டும் என்றால் 3 ஆண்டு முதல் 4 ஆண்டுகள் பிடிக்கும். கடந்த ஆண்டு தான் அறிவிச்சார், உடனே பயன்பாட்டுக்கு வந்துட்டு தான். திராவிட முன்னேற்ற கழக அரசுல போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அந்த தொழில்கள்லாம் பயன்பாட்டுக்கு வந்துட்டு 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்றாங்க. சிவகங்கையில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? கிடைச்சிருக்குதா? இந்த மாவட்டத்தில் ஏதாவது கிடைச்சிருக்குதா? 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சதா? அத்தனையும் பச்சை பொய். பூரா பேசுவது பூரா பொய். பொய் மூட்டை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு தக்கவாறு இந்த ஊடகம் பத்திரிகையும் ஜாலரா போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஊடகம் பத்திரிகை மட்டும் உண்மை செய்தி வெளியிட்டா திமுக டெபாசிட் கூட வாங்காது.
உண்மைதானே? தினந்தோறும் ஸ்டாலின் போட்டோ ஷூட் போட்டுக்குவார். அப்படி போட்டோ ஷூட் போட்டு ஒரு திட்டத்தை அறிவிப்பார். அப்படியே வந்து போஸ்ட் கொடுப்பார். நம்ம பத்திரிகையாளரும் அப்படியே அழகா படம் பிடிச்சு அங்க தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, பத்திரிகையில் வரும். இதுதாங்க தினந்தோறும் நடக்குது. இந்த ஆட்சியில என்ன சாதனை படிச்சாங்க? இந்த போட்டோ ஷூட் போட்டதுதான் சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு பேர் வைப்பார். பேர் வைக்கிறதுல நோபல் பரிசு கொடுக்கணும்னு நினைச்சா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. 52 குழு போட்டிருக்கார். 52 குழு, 52 குழுக்கும் தலைவர் போட்டாச்சு. ஆனா எந்த குழுவும் செயல்பட்டதா தெரியல. நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பார்த்து கேட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே, புதிய புதிய திட்டம் அறிவிக்கின்ற பொழுது மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்க, ஆகா ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துட்டாரு, நிறைய புதிய திட்டங்களை அறிவிக்கிறாரு, அதெல்லாம் அதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர்கள பட்டணம் போட்டார், எதுவுமே கிடைக்கல. வெள்ளை அறிக்கை வீடுன்னு சொன்னேன், இருந்தால் தானே விட முடியும். அதோட இதை வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை கொடுத்து, அது அப்புறம் வெள்ளை அறிக்கை கேட்டால் இது வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கை இதுக்கு பதிலே கிடையாது. இப்படி மக்களை ஏமாற்றி தினந்தோறும் விளம்பரம். ஒரு நாளைக்கு 4 கோடி செலவாகுதுங்க விளம்பரத்துக்கு மட்டும். 4 கோடி. பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சில திட்டங்களை தினந்தோறும் பத்திரிகையில் போடுவது, தொலைக்காட்சியிலே காண்பதற்கு மட்டும் 4 கோடி செலவழிச்சிருக்காங்க. இது யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணங்க. எப்படி ஊதாரித்தனமாக இவர்கள் சொந்த நலனுக்காக விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இதுதான். இப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு அங்க மெரினா கடற்கரையில் நினைவு மன்றம் கட்டினார். ரைட், கட்ட வேண்டியதுதான், அதுல தப்பு இல்லை. ஆனா அவருக்கு எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணங்க. எழுதாத பேனாவை திரு கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு முன்னாலே ஒரு 2 கோடியில் வைங்கள, அதுக்கு 84 கோடி செலவழித்து போய் நடுக்கடல வைக்கிறாங்க. திரு கருணாநிதியுடைய குடும்பத்திற்கு 8000 கோடி டெஸ்ட் பணம் இருக்குது. 8000 கோடி இருக்குதுங்க. 1000 2000 8000 கோடி ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. அந்த பணத்தில் எடுத்து நீங்க எழுதாத பணம் நடுக்கடல வைங்க, இல்லது அங்க ஒரு கோபுரமா கட்டி அது கூட வைங்க. யார் வேண்டாங்கிறா? ஏங்க இது நியாயமா? யாருடைய பணத்தை எடுத்து யாருக்கு செலவு செய்யறது? ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்துக்கு கொடுங்க, இல்ல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எழுதுற பேனாவை கொடுங்க, மாணவர்கள் வரவேற்பாங்க. அதை விட்டுட்டு ஊதாரித்தனமா செலவு பண்ணுறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பா இப்படின்னா, அப்பா ஸ்டாலின் இப்படின்னா, மகன் கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகரத்தில் கார் பந்தயம் நடத்துறார். இது தேவைங்களா? நம்முடைய மக்கள் காலுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கின்ற மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஏங்க இதையெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. ஏன்னா செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர்கள். நம்மை போல கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து, வெயிலையும் மழையிலையும் நனைந்து, இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்தா ரத்தத்தை வீரைய மணியில சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த பணத்துடைய அருமை என்று தெரியும். ஆக மக்களுடைய வரி பணத்தை எப்படி ஊதாரித்தனமா அப்பாவும் மகனும் செலவு பண்றான்னு பாருங்க. கார் பந்தயம் சென்னையில் நடத்துற, இது தேவையா நாட்டுக்கு? எவ்வளவு பிரச்சனை நாட்டில் இருக்குது. அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு பிறகு பழனியில் அங்க நம்முடைய பழனி முருகன் இருக்கார், அதுல 162 கோடி நினைக்கிறேன். இன்னைக்கு உத்தரம், பங்குனி உத்தரங்க, அங்க 161 கோடி ரூபாயை எடுத்து 11 திட்டத்துக்கு செலவழிப்பதாக முடிவு செஞ்சு சில திட்டத்துக்கு டெண்டர் விட்டாங்க. உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டு தடையாணை வழங்கி விட்டது. ஏங்க திட்டத்தை அறிவிங்க, நாங்கள் வேண்டாங்கள, வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அரசு பணத்தை எடுத்து செலவு செய்யலாம்ல. எதுக்கு? அறநிலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோயில்
சொந்தமான பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்றீங்க. பக்தர்கள் காணிக்கை கொடுப்பது எதற்கு? அந்த கோயிலுடைய பராமரிப்பு செலவுக்காக பக்தர்கள் காணிக்கையா உண்டியில போடுறாங்க. அந்த பணத்தை எடுத்து 11 திட்டத்தை அறிவிச்சு அதுல கமிஷன் பெறாங்க. இப்படி வெக்கங்கட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? கோயில் பணத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. முருகன் பார்த்தா சரி, முருகன் ஆண்டவன் இங்கே இருக்கிறார் பார், நான் தெய்வ பக்தி உள்ளவன், அந்த தெய்வமே இந்த ஆட்சி கேட்டா சரி. அப்புறம் கோயில் நகை, கோயில் நகைகள் பல ஆண்டுகளா பல ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்குது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி என்று பல ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் கோயில் நகை யாரும் தொடல. ஏன் திமுக ஆட்சியில் கூட கோயில் நகையில் பெரும்பாலும் தொடல. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டாலின் இருக்கிற அரசாங்கம் அறநிலையத்துக்கு சொந்தமான அந்த கோயில் நகையெல்லாம் உருக்கிட்டாங்க. எந்த அடிப்படையில் உருக்கினீங்க? அங்கங்க ஒரு குழு போட்டு அங்க இருக்கின்ற பகுதி மக்களை எல்லாம் வரவழைச்சு அந்த கோயிலில் என்ன நகை இருக்கிறது சுட்டி காட்டி அதை வீடியோ கவரேஜ் பண்ணி அதை செயல்படுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. யாருக்குமே தெரியாம அது எவ்வளவு நகை இருந்தது, எவ்வளவு உருக்குனாங்க, எவ்வளவு ஆட்டை போட்டாங்கன்னே தெரியல. ஸ்டாலின் அவர்களே, ஆண்டவன் தான் உங்களை கேட்பார். ஆண்டவன் சொத்தை அபகரித்தால், ஆண்டவன் சொத்தை அபகரித்தால் அந்த ஆண்டவன் உங்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார். உண்மைதானே? அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. இது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் இன்றைக்கு மின்கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 3 வருடத்தில் 15% உயர்த்தி 67% மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. அதுவும் கடைக்கு பீக் கவர்னு வச்சிருக்கிறாங்க. அதில் 6லிருந்து 9 வரைக்கும் ரெட்டிப்பு சார்ஜ் வசூல் பண்ணுறாங்க. பிறகு நகராட்சி அவருடைய பங்குக்கு வரி போடுறாங்க. வீட்டுக்கு 100% வரி உயர்வு, வீட்டுக்கு 100% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு அதிகம். கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. குடிநீருக்கு வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம். இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா? நெஞ்சு பாருங்க. ஏற்கனவே மக்கள் நொந்து போய் இருக்கிறாங்க. மேலும் வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை இந்த அரசாங்கம் சுமத்தி இருக்குது. அதோட இது விவசாயிகள் நிறைந்த பூமி. நான் ஒரு விவசாயி, உங்களை எல்லாம் பார்ப்பதே மிகுந்த மகிழ்ச்சி. விவசாயி தொழிலாளி இரண்டும் 2 கண்ணை போன்றது. இன்றைக்கு நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயி தொழிலாளி. இந்த உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம். அவளுக்கு ஏராளமான திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தியிருக்கிறோம். என்னோட அறிவிப்புகள் கூட கொடுத்திருக்கிறோம். வணிக பயிர்கள் அவளுக்கு காப்பீட்டு திட்டத்தில் பிரிமியம் 5% இருக்குது. அதை குறைச்சி 2% நீங்க கட்டினா போதும். 5லிருந்து 2% குறைச்சிட்டோம். 3% குறைச்சிட்டோம். இனி 2% காப்பீட்டு பிரிமியம் கட்டினா போதும். அதோட வறட்சி, இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது அது காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு அவளுக்கு இழப்பீட்டு தொகையை அதிக அளவு இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகை அதிகமாக பெற்று தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக 2016ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மாவல் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்றார்கள். தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2021 அதுல விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். விவசாய பிரதிநிதிகளும் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு கொரோனா காலம், விவசாயி விளைவித்த பொருட்கள் முழுமையாக விற்க முடியவில்லை. எங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 12,100 கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு.
ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு பயிர் கொஞ்சம் ஒதுங்கிப்பா. தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதோட கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் போறதுக்கு. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கி நீர் பாய்ச்சலாம். அதுவும் அதிமுக ஆட்சி செஞ்சோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஷிப்ட் முறையில் இந்த மின்சாரத்தை விவசாயிகளுக்கு வழங்கிக்கிட்டு வருதா தகவல். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்கும். அதே போல விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கத்தில் தள்ளுபடி செய்யப்படும். திமுக ஆட்சியில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பில் 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்திலே அவர்கள் அதை வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவர்கள் அனைவருக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? நம்முடைய ஆட்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு செயினை எடுத்து 3 வெட்டி ஒரே குடும்பத்தில் 3 பேர் மேலே கூட்டுறவு சங்கத்தில் வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரான உடனே வழிவிடுப்பா, வழிவிட்டுருங்க, போயிட்டு போகுது. கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க, கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டுருங்கப்பா. ஏய் வழிவிட்டு தம்பி, நிறுத்தாத, போகட்டும், போங்க போங்க, கொஞ்சம் வழியிடுங்க, போகட்டும். என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பத்தி கவலை. மக்கள் நம்பக்கம். அதோட ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டார், பல விதிகளை விதிச்சார். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் கிடைக்கணும், மற்றவருக்கு கிடைக்காதுன்ட்டார். நம்ம மக்கள் பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. இன்றைக்கு எல்லா கூட்டுறவு சங்கத்திலையும் நோட்டீஸ் விட்டாங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு தான் தள்ளுபடி, மீண்டவெல்லாம் அந்த நகையை மீட்டெடுத்து பணத்தை கட்டிக்கிட்டு போகணும். வேறு வழி என்ன பண்ணுறது, செலவழிச்சிட்டாங்க, அந்த நகையை திருப்ப முடியல. இன்றைக்கு அப்பொழுது இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக விற்கிது பவுன். அன்னைக்கு 35,000 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 1,15,000 ரூபாய்க்கு பவுன் விற்கிது. இப்படி ஏழை மக்களை ஏமாற்றி அரசாங்கம் தொடர வேண்டுமா? திமுக அறிவிப்பால 48 லட்சம் பேர் இந்த நகையை போய் கூட்டுறவு சங்கத்தில் வச்சு பணத்தை பெற்றாங்க. அதுல 15 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. 33 லட்சம் பேர் நகையை வைத்து ஏமாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு உதயநிதி போனார், பரப்புரைக்கு போனார். நம்முடைய தாய்மார்களும் பெண்கள்லாம் நல்ல காதில் தோடு, கழுத்தில் நகை போட்டிருந்தாங்க. பார்த்தாங்க, பொருட்கள் அவருக்கு நகையா போடுற வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஓடுங்க, வேகமா போங்க, கூட்டுறவு சங்கத்தில் உங்க நகையை வைங்க, பணத்தை பெருங்கினார், அழகா செலவு பண்ணினார். நம்முடைய தாய்மார்களும் பெண்களும் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஓடோடி போய் அங்கங்கே இருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தில் தாங்க அணிந்திருந்த நகையும் தோடெல்லாம் கழட்டி அதில் பணத்தை வாங்கி செலவழிச்ச பிறகு தான் தெரியுது தன்னுடைய நகையெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு அந்த பவுன் 3 மடங்கு விலை அதிகரிச்சிட்டது. இப்படி ஏமாற்றப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதோட திராவிட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், பல திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும், தொடரும். அதே போல அதிமுக ஆட்சியில் பல சாதனைகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா இடத்திலையும் பேசுறார், அதிமுக 10 ஆண்டுல எந்த சாதனையும் செய்யவில்லை என்ற ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கார். பொன்மனச்சம்பல் புரட்சியாளர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதே இந்த மாவட்டத்தை தனி மாவட்டமாக, சிவகங்கை மாவட்டத்தை தனி மாவட்டமாக உருவாக்கி தந்தவர். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் புரட்சித் தலைவர் காலத்தில் துவக்கப்பட்டது.
அதிமுக ஆட்சியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு 100 கோடி அதுக்கு வழங்கப்பட்டது. காரைக்குடியில் 120 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது. காரைக்குடி முழுவதும் 70 கோடிக்கு சாலைகள் மேம்படுத்தப்பட்டன. சிவகங்கை நகரத்திற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது, போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நகரத்தை பாதுகாப்பதற்கு. வேலுநாச்சியார் அவளுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. வீரத்தாய் குயிலிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவருக்கு நினைவகத்தை திறந்து வைத்தவர் அம்மா அவர்கள். திருப்பத்தூரில் மருதுவாடிகளுக்கு மணிமண்டபம் வெண்கல் சிலை அமைக்கப்பட்டு அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது. காளையாறு கோயில், திருபுவனம், சிங்கம்புணரி ஆகிய தாலுக்கால் உருவாக்கப்பட்டு புதிய தாலுக்கா கட்டிடங்கள் அதற்கு கட்டி கொடுக்கப்பட்டது. தவறாங்கி உப்பாட்டியின் குறுக்கே 10 கோடியில் தடுப்பணை கட்டப்பட்டது. காவிரி கூட்டுக்குடி திட்டம் இந்த மக்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1752 கோடி 1752 கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டத்தை அறிவித்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இதற்கு முட்டுக்கட்டை போட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதிலே கமிஷன் கேட்டு டெண்டர் எடுத்ததை நெருக்கடி கொடுத்தாங்க. அதற்கு அவரெல்லாம் சலிக்கல. ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று ஒரு வழக்கறிஞர், திமுக தூண்டுதல் பேரிலே ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே தடையாணை வாங்கினாங்க. நம்முடைய எம்எல்ஏ அருமை சகோதரர் செந்தில்நாதன் தடையாணையை உடைத்து திட்டம் செயல்படுகிறது. ஆக குடிநீர் வழங்குவதை கூட அரசியலாக்கின்ற கட்சி திமுக கட்சி மீண்டும் வர வேண்டுமா? அதிமுக ஆட்சி நிச்சயமா உங்க துணையோடு மலரும். அப்படி அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த காவிரி கூட்டுக்குடி திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட நீர், காவிரி நீர் கிடைக்கும். அரண்மனை சிறுவாயில் மேம்பாலம் 7 கோடியில் அமைக்கப்பட்டது. சிவகங்கை பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது, மேற்கூரை அமைக்கப்பட்டது. காரைக்குடி, திருப்பத்தூர், தேவக்கோட்டை ஆகிய நகரங்களுக்கு சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டது. பாரம்பரிய புளியங்குளம் மாடுகளுக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. வையாற்றின் குறுக்கே 50 கோடி மதிப்பீட்டில் திரும்புவனம், மீனாட்சிபுரம், தட்டான்குளம் ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மன்னர் துரைசிங்கம் அரசு மருத்துவக்கல்லூரியில் 3 கோடி மதிப்பீட்டில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடம், கலையரங்கம் 3 கோடி மதிப்பீட்டில் மற்றும் சுற்றுச்சூழல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டது. இப்படியே பல திட்டங்கள் நிறைவேற்றின. குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வராமல் இருந்தாங்க. இது வறட்சியான மாவட்டம், ஆக நீர் பற்றாக்குறை மாவட்டம். ஆக நீரை சேமித்து கோடை காலத்தில் அதை பயன்பாட்டு கொண்டு வரும் அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட்டு தூர்வாகின்ற அந்த வண்டல் மண் விலையில்லாமல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி உயரச் செய்தது அதிமுக ஆட்சி. அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி பண்ணதுடன் குடிமராமத்து திட்டம் விவசாய பங்களிப்போடு தொடரும். காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டது. முடங்கி கிடந்த கிராபைட் தொழிற்சாலை 25 கோடியில் மேம்படுத்தப்பட்டது. இப்படி பல திட்டங்கள். கீழடி அகழ்வாராய்ச்சி அருங்காட்சி அமைக்க அதிமுக அரசு 12 கோடி ஒதுக்கீடு செய்து திமுக அரசு வந்து அதை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் அதுக்கு 13 கோடி ஒதுக்கி இவர்கள் கொண்டு வந்தோமா ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவு கனிம வள கொள்ளை நடக்குது. அதிமுக ஆட்சிக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் முறைகேடாக கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டாங்களோ அவர்கள் மீதும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல அதிமுக தேர்தல் அறிக்கை நாங்கள் வெளியிட்டோம். 3 கட்டமாக வெளியிட்டு முழு தேர்தல் அறிக்கை அதிமுக அதிமுக கட்சி வெளியிட்டப்பா விட்டு தம்பி விடு தம்பி தம்பி எப்பா தம்பி விடு தம்பி விட்டு போகட்டும் தம்பி நீங்க போங்க ஆம்புலன்ஸ் போங்கப்பா விடுங்க யாரும் தடுக்காதீங்க.
ஆம்புலன்ஸ் விடுங்க போகட்டும். ஆம்புலன்ஸுக்கு வழி எடுங்க தம்பி, ஆம்புலன்ஸுக்கு வழி எடுங்கப்பா, போகட்டும். கொஞ்சம் விலகிங்க, கொஞ்சம் விலகுங்க தம்பி, விலகுங்க, விடுங்க தம்பி, விடுங்க தம்பி, விடுங்க, விடுங்க, தயவு செய்து விடுங்கப்பா, விடுங்க, 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 வரட்டும். இன்றைக்கு தமிழகத்தில் வரி சுமை, உணவுப் பொருட்கள் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டையிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதையெல்லாம் மக்களால் சமாளிக்க முடியல. அதனால எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதந்தோறும் 1000 ரூபாய். இப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடும்ப தலைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதை அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய் உயர்த்தப்படும். அதோட எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கிடைக்கும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டுப்புடவை வழங்கப்படும். அதோட படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பிலே பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல இப்பொழுது நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணிக்கிறாங்க. இனி அதிமுக ஆட்சி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்படி பல அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அம்மா இல்லம் திட்டம், இன்றைக்கு ஏழை மக்கள், வீடு இல்லாத ஏழை மக்கள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களை கண்டறிந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கிராமத்திலையும் கட்டி கொடுக்கப்படும், நகரப்புறத்திலையும் கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பலவற்றை நிறைவேற்றலாங்களா? 525 அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 அறிவிச்சாங்க. அதில் 4 1 பங்கு அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. உதாரணத்துக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தலாங்களா? ஆனா அதிமுக ஆட்சி வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். ஏற்கனவே மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சு இப்பொழுது மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தியாச்சு. அதை 150 நாளாக அதிமுக அரசு வந்து உயர்த்தப்படும். இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மீண்டும் தொடர வேண்டுமா? இப்ப மீண்டும் திரு ஸ்டாலின் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பை இவர்களால் நிறைவேற்ற முடியல. புதிய அறிவிப்பை வெளியிட்டு நிறைவேற்றுவாங்களா? மக்கள் நம்புவாங்களா? இப்போ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின் அவர்கள். ஏதோ நாம காப்பி அடிச்சிட்டுமா அவருடைய அறிக்கை? திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 அதிமுக கட்சி தான் முதல்ல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டோம். அதற்கு பிறகு அரை மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிவிப்பை வெளியே வந்தது. அப்பொழுது எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1500 ரூபா கொடுக்கணும் நாங்கள் அறிவித்தோம். நீங்கள் 1000 ரூபா தான் கொடுக்கணும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அங்கே நடக்கும்போதே அப்பொழுதே அதிமுக சார்பாக தேர்தல் அறிவிப்பில் வந்ததா. இப்பொழுது நாங்கள் கூடுதலாக 500 ரூபா சேர்த்து எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவி வங்கிக்கு 2000 வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் காப்பி அடிக்கல. நாம் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நம்முடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். இப்போ நம்ம அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு தான் ஸ்டாலின் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் திமுக சார்பாக. திமுக தேர்தல் அறிக்கை காப்பி அடிக்கல. அதிமுக தேர்தல் அறிக்கை காப்பி அடித்து வெளியிட்டு தான் திமுக என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்தார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற
அருமை சகோதரர் திரு தேர்வோகி வி பாண்டி அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். விவசாயி வாழ அந்த குடிமராமத்து எங்க எடப்பாடி போல இங்க கிடைக்குமா சொத்து பொதுவா திங்கிறாங்க ஊரையே விட்டு எங்க மனதொரு சிங்கம் நேர்மையின்றிட்டு இடஒதுக்கீடு வச்சு மாணவனை ஏற வச்சு மாநில செழிக்க வச்சு முதலிட